இணைந்திருக்கிறோம் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அதிதிகள் பக்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் ஆசிரியரும் தேஜஸ்வராலயா கலைக்கூட இயக்குனருமான கலைஞான சுடர் ஸ்ரீமதி சுபாஷினி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சுபாஷினி மேம். வணக்கம். முதலாவதாக சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிச்சயமாக இந்த பிறந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தமிழை போற்றக்கூடிய புத்தாண்டாக தமிழே வணக்கம் என்ற நிகழ்ச்சியினூடாக இப்படி ஒரு தருணத்தில் இணைந்திருக்கின்றமை ஒரு பேராக கருதி நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறும். உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். என்னை பற்றிய அறிமுகம் ஒரு ஆசிரியராக, ஒரு கவிஞராக, எழுத்தாளராக, இல்லத்தரசியாக, ஆசிரியராக, இவ்வாறு பல பாகங்களை சுமந்த ஒரு சாதாரண பெண்ணாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய என் பணி தேஜஸ்வராலயா கலைக்கூடத்தினுடைய இயக்குனராகவும் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் ஆசிரியராகவும் இருக்கின்ற அதே சமயம் தமிழால் உந்தப்பட்ட, தமிழை நேசிக்கின்ற, தமிழை ஆத்மார்த்தமாக பார்க்கின்ற, மூச்சாக சுவாசிக்கின்ற ஒரு ஆத்மாவாக 4 கவிதை நூல்களை யாத்திருக்கின்றேன். அதை தவிர இந்த சமூகத்தின் பால் கொண்டிருக்கக்கூடிய நாடகமும் அரங்கியலும் சார்ந்த ஆற்றுகைகள், இன்னொரு பிற இந்த எழுத்தியல் துறையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். கலையே என் மூச்சு, கலையே என் பேச்சு, கலையே என் வாழ்வு என்ற வகையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக கொழும்பு இந்து மகளிர் ஆசிரியரான நீங்கள் இந்த தேஜஸ்வராலயா இந்த கலைக்கூடத்தின் ஆரம்பம் என்னவாக இருக்கின்றது? அதன் தூண்டுதல் என்ன? நிச்சயமாக நான் பல்கலைக்கழக மாணவியாக இருந்த போதே பல மாணவர்களை கற்பிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு காலத்தால் வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையாரினுடைய பெயரால் ஜெகநாதஸ்வராலயா என்ற பெயரிலே யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்திருந்தேன். அதன் பின்னரான இடப்பெயர்வுகள் கொழும்பிலே என்னை வேரூன்ற செய்துவிட்டது. அங்கே பிடுங்கப்பட்ட ஒரு செடியை இங்கே தலைநகரிலே கொண்டு வந்து நட்டு ஒரு மரமாக வளர்ந்து வருகின்ற போது எனக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவள் தேஜஸ்வினி. அவளினுடைய நாமத்திலேயே தேஜஸ்வராலயா என்ற நாமத்தை மாற்றி கொழும்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக வீணை, பன்னிசை, வாய்ப்பாட்டு, தமிழ் சார்ந்த விடயங்கள், குறிப்பாக கவிதை, நாடகம் போன்ற ஆற்றுகைகளை அங்கே பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு தேவை காலத்தால் எனக்கு தள்ளப்பட்டது. அந்த வண்ணம் வில்லிசை ஈறாக இந்த குழந்தைகளை கொண்டு பயிற்றப்படுகின்ற காலத்தால் பல மாணவர்கள் உருவாக்கப்படுகின்ற அந்த தருணம் நான் ஒரு பல பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தை என்னோடு தந்தது. அதன்பால் இன்று வரை தேஜஸ்வராலயா கலைக்கூடம் என்னுடைய கனவும் நனவுமாக சிந்தையிலே சுமந்தேற்றி செல்கின்ற ஒரு பொழுதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக தேஜஸ்வராலயா கலைக்கூடம் மூலம் உங்கள் கலைப்பணி என்றும் தொடரட்டும். உங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக உங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கையில் நிறைய விருது பெற்றதாக அறியப்பட்டது. அந்த விருது பற்றி சிறிது கூற முடியுமா? உண்மையில் விருது என்று சொல்லுகின்ற போது ஒரு காலத்தில் விருது அல்ல, விருதுகள் இல்லையா? நிச்சயமாக விருது என்ற பெயர் உண்மையில் ஒருவருக்கான அங்கீகாரமாக சமூகத்தில் தொன்மை காலத்திலே மிக பெருமதி வாய்ந்த அருமருந்தென்ன பொருளாக இருந்தது. ஆனால் இன்று இந்த விருதுகள் என்று சொல்லுகின்ற வகையெல்லாம் அந்த தராதரங்களை எவ்வாறு இந்த சமூகம் பார்க்கிறது என்ற சிந்தனை உண்மையில் என்னுடைய சிந்தைக்கு எட்டிய வகையில் அது ஒரு மலிந்த பொருளாகி விட்டதோ என்ற எண்ணம் கூட எனக்குள் இருப்பதனால் நான் அவ்வளவு பெரிதாக இந்த விருதுகளை என் சிந்தையிலே அதன் பெயர்களோடு சுமந்து செல்கின்ற வழக்காற்றிலிருந்து புறந்தள்ளப்பட்டு விட்டேன் என்னுடைய உணர்வினால். சுருக்கமாக சொல்வதானால் எனக்கு முதலாவதாக மிகவும் பிடித்தமான ஒரு விருதாக இந்து குருமார் அமைப்பினால் கலைஞான சுடர் என்ற விருது கிடைத்தது. இது மனதிற்கு மிகவும் நெருக்கமான, பிரியமான ஒரு பெயராகவும் பொருளாகவும் என்னுடைய உணர்விலே கலந்திருந்தது. அதனால் அந்த பட்டத்தினையும் அந்த விருதினையும் நான் இப்போது பாவித்து கொண்டு வருகின்றேன். இன்னும் சொல்ல போனால் மலேசியா, துபாய், அமெரிக்கா போன்ற நாடுகளில் கிடைத்திருக்கின்ற விருதுகள், குறிப்பாக இந்தியாவில் ஒரு 15 விருதிற்கு கிட்ட எனக்கு கிடைத்தது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த தீநுண் கிருமி தொற்று காலத்தில் இணைய வழியில் அதிகமான நிகழ்ச்சிகளை, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 மணித்தியாலங்கள் கூட இணைய வழியிலே நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆற்றி கொண்டிருந்தோம். அதனால் பல 100 மடங்கான நேயர்கள் அல்லது
கலைஞர்கள், மிக பெறுமதியானவர்கள், பிரமுகர்கள் எல்லோரும் அறிகின்ற வாய்ப்பினை அந்த காலம் எனக்கு தந்திருந்தது. அதன்பால் பின்னாளில் இந்தியாவிற்கே, பாரதத்திற்கே செல்கின்ற வாய்ப்பு, குறிப்பாக மெனம் மன்றம், சேலத்தில் இருக்கின்ற மெனம் மன்றம் என்னை 2022ஆம் ஆண்டு அழைத்திருந்தது. தமிழ் தென்றல் என்ற மிக அருமையான அழகான விருதினை தந்திருந்தார்கள். இத்தருணம் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை கூறிக்கொண்டும், ஏனென்று சொன்னால் இவ்வளவு கடல் கடந்து ஈழத்திலிருந்து சேலத்திற்கு அழைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு கௌரவத்தை வழங்கியிருந்தார்கள். அதேபோல் அமெரிக்கா கலா வித்தகர் என்ற விருதினை வழங்கியிருந்தார்கள். அமெரிக்கா கலிஃபோர்னியா தமிழ்ச்சங்கத்திலிருந்து. இன்னும் எங்கள் நாட்டிலே கிடைத்திருக்கக்கூடிய விருதுகள் புதிய அலைகளை வட்டம், கலாமித்ரா போன்ற இன்னும் இவ்வாறு கூறிக்கொண்டே செல்லலாம். இந்த விருதுகள் இந்த பயிர் வளர்வதற்கு ஒரு உரமாக, வளமாக நான் கருதுகின்றேன். இவை ஒரு பெரிய அளவில் நான் இதை நினைவில் சுமந்தேற்றி இவற்றை பன்மடங்கு புகழாரமாக கொண்டு செல்வதை காட்டிலும், இந்த சுபாஷினி என்கின்ற இந்த செடி மரமாகி விருட்சமாகி அதன் விழுதுகள் இந்த சமூகத்திலே இறங்கி கொண்டிருக்கின்ற இத்தருணம், இந்த விருதுகளாக நமக்கு வழங்கப்பட்ட கௌரவங்கள் ஒரு வளர்ச்சிக்கான உரம், பசலை என்ற பொருளிலே இத்தருணத்தில் இந்த விருதுகளை வழங்கி அத்துணை உள்ளத்தோர்க்கும் என்னுடைய அன்பு நன்றிகளை கூறிக்கொண்டு தங்களிடம் அதை பகிர்ந்து கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக ஆதவன் டிவியும் பெருமை அடைகின்றது. நன்றி. நிச்சயமாக ஒரு எழுத்தாளராக நீங்கள் தமிழ் மீது மிகவும் பற்றுள்ளவர் இல்லையா? நீங்கள் எழுதிய கவிதைகளிலிருந்து எங்களுக்காக சில வரிகள். நான் 4 நூல்கள் எழுதியிருந்தேன். முதலாவது நூல் பகிர்வு, 2வது நூல் குமுறல், 3வது நூல் மெய்வதை, 4வது நூல் வங்கூழ். இந்த 4 நூல்களிலுமே சிறு கவிதைகள் உள்ளடங்கப்படவில்லை என்பது இதன் ஒரு அம்சமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிக நீண்ட கவிதைகளை சுமந்தேற்றி நிற்கக்கூடிய இந்த கவிதைகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய, நிச்சயமாக அந்த 4 நூல்களிலுமே கவிதைகள் பேசப்படவில்லை. ஏனென்றால் நான் வாழ்ந்த காலம் யாழ்ப்பாணத்தில் யுத்த காலம் முழுவதுமாக. அந்த பதுங்கு குழிகளுள் பதுங்கிய நாட்களில் சுமந்த அந்த வலிகள், பாலக நெஞ்சத்தில் பதிந்த வடுக்கள் முதல் இற்றை வரையான சமூக போக்குகள் நமக்கு தருகின்ற அந்த பாடங்களை கருப்பொருளாக கொண்டு எழுதியமையால் மிக நீண்ட கவிதைகளே அவற்றில் நிறைத்து நிற்கின்றன. அதில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான 2 வரிகள்? உண்மையில் அதில் நாயினை தவிர யாருமே இல்லை என்ற என்னுடைய குமுறல் என்ற நூலிலே 2வது கவிதை. நாயினை தவிர யாருமே இல்லை, வாவென்று அழைக்க வீட்டில் யாருமே இல்லை, இதிலிருந்து ஆரம்பித்து பானையை பிடிக்கவா பேனையை பிடிக்கவா என்று நான் தத்தளித்த போதெல்லாம் என் வீட்டில் வாசற்படியோரம் வாசற்படி ஒதுக்கி செருப்பு உள்ளே நுழைகின்ற போது எந்தனது நாய் வாலாட்டி வரவேற்கின்ற அந்த பாங்கு என்ற பொருண்மையிலே ஒரு பெண்ணினுடைய, அதாவது வேலைக்கு செல்கின்ற ஒரு பெண்ணினுடைய மனநிலை, வீட்டிற்கு செல்கின்ற போது வீடு பூட்டப்பட்டிருக்கின்றது, அங்கே நாய் அந்த தன்னுடைய அன்பை குலைத்து வரவேற்கின்ற அந்த போக்கினை சுமந்தேற்றிய கவிவரிகள். அது என்னுடைய ஆத்மாவால் நான் எழுதிய கவிதை. உண்மையிலேயே உங்கள் கவிதைகளில் உள்ள உணர்வுகள் எனக்கு விளங்குகிறது, வரிகளை தாண்டி இல்லையா, உணர்வுகள் பேசுகின்றது. அடுத்ததாக இந்த வருடம் பிறந்திருக்கிறது பராபவ வருடம் இல்லையா? நிச்சயமாக. இந்த வருடத்தில் என்ன சிறப்பம்சம்? நிச்சயமாக ஆண்டாண்டு தோறும் இந்த புதிய வருடமாக, புத்தாண்டாக நாங்கள் பிறக்கின்ற ஆண்டுகளை கொண்டாடி வருதல் எங்கள் வழக்காறில் ஒன்று. நாளும் பொழுதும் எவ்வாறு நமக்கு மலர்கின்றதோ, ஒரு பூ ஒரு நாளின் அதிகாலையில் மலர்வதைப் போல இந்த சித்திரை மாதம் ஆண்டு மலர்வதாக நாங்கள் எண்ணிக்கொள்கின்ற, நம்பிக்கொள்கின்ற இந்த வழக்காறுகள் தமிழருக்கான ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் கூறுகளை, அதன் அம்சத்தை வளப்படுத்துவதாகவே தான் இருக்கின்றது. இவ்வளவு மாதங்கள் இருக்கின்ற போது இந்த சித்திரையை மட்டும் நாங்கள் எவ்வாறு புதுமையாக பார்க்கின்றோம், அதை புதிதாக அந்த ஆண்டு பிறக்கின்றது என்று நம்புகின்றோம் என்று பார்த்தால், இந்த சூரியனுக்கும் பூமிக்குமான தொடர்பும் சுழற்சியும் அந்த சித்திரை என்ற நட்சத்திரம் சந்திக்கின்ற போது, இந்த விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற போது, இந்த ஆத்மாக்களாக இந்த புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழவல்ல அத்தனை சக்திகளையும் மகத்தான ஒன்றாக வழங்கவல்ல காலமாக மலரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அந்த சித்திரையை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, எந்த ஆண்டிலும் சித்திரை மாதங்களை முழுமையான
மனதார அதை போற்றி இது இந்த பிறக்கின்ற இந்த ஆண்டு நமக்கு நிச்சயமாக நல்லதை தரும் என்ற முழு வைராக்கியத்தோடு தமிழர்கள் அடியெடுத்து வைக்கின்றார்கள் தங்கள் சிந்தனையில். அவ்வாறு அந்த நம்பிக்கை தான் அந்த இயற்கையாகவே ஒரு சக்தியை வழங்கவல்ல அந்த நட்சத்திரமாக இருக்கின்ற சித்திரை மாதம் அத்தனையும் பூத்து குலுங்குகின்ற காலமாக அதன் சூட்சுமமாக இருந்து குறியீடாக நாங்கள் சிலவற்றை செய்து வருகின்றோம். இவ்வாறு பல அம்சங்களை நாங்கள் நோக்கலாம் இந்த சித்திரை மாதம் ஏன் நமக்கு இவ்வாறு சிறப்பாக இருக்கின்றது என்று. ஆகையினால் இந்த சம்பிரதாயமாக நாங்கள் கொண்டாடுகின்றவற்றிற்கு அப்பால் ஆழ்மனமான ஒரு சூட்சும பொருளில் இந்த சித்திரை ஏன் மகத்துவமானது, சித்திரை மகள் ஏன் பிறக்கின்றாள் என்று இந்த 12 மாதங்களில் நாங்கள் போற்றுதல் செய்கின்றோம் என்கின்ற அந்த ஆழ்ந்த பொருளை உணர்ந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும், குறிப்பாக தமிழர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மேலானதாக மாற்றி இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் எங்களுக்கு இருக்குமானால் பிறக்கின்ற இந்த சித்திரையை போல் எல்லா சித்திரைகளும் எல்லா ஆத்மாக்களுக்கும் நல்லதாக அமையும் வண்ணமாக நாங்கள் அதை பின்பற்றுதல் வேண்டும். உண்மையிலேயே சித்திரையில் இந்த பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்குவது வழக்கம் இல்லையாம, அது மாதிரியே எங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷமும் செழிப்பும் பூத்து குலுங்கட்டும் என்று கூறிக்கொண்டு, சித்திரையில நாங்க வழக்கமா நிறைய அந்த சம்பிரதாயங்களை பின்பற்றது இருக்குது. மரத்து நீர் வச்சு நீராடுறது, நிறைய தின்பண்டங்கள் சித்திரைக்கண்டே ஒரு ஸ்பெஷலைஸ்டான தின்பண்டங்கள் எல்லாம் இருக்கு. இதில் பற்றி கொஞ்சம் கூறுங்க. சித்திரையை பற்றி நாங்கள் கூறியதை போலத்தான் சித்திரை புத்தாண்டு மலர்கின்ற இந்த தருணம், குறிப்பாக அந்த அதிகாலையில் நாங்கள் எழுந்து சூரியனை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற தைப்பொங்கலை நாங்கள் பார்ப்பதைப் போல சித்திரையில் நாங்கள் சூரியனை பார்க்கின்ற அந்த காட்சியும் எங்கள் மனம் ஏற்கின்ற அந்த நோக்கமும் ஒன்றாக இருக்கின்ற போதே நாங்கள் எங்கள் ஆரோக்கியத்தில் அங்கே ஒரு விழிப்புணர்வான கைங்கரியத்தை முதலாவதாக ஆற்றுகின்றோம், மரத்து நீர் வைத்தல். இப்போது எங்கள் சூழல் முற்றிலுமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் கட்டடமயமாக தொழில்நுட்ப கருவிகளாக நாங்கள் வாழுகின்றோம். ஆனால் ஒரு காலத்தில் தமிழன் தடக்கி விழுகின்ற போது மூலிகைகள் தான் அவனை தாங்கி நின்றன. அந்த மண்ணிலே அவனுக்கு கிடைத்த அந்த மூலிகை தாவரங்களை அதன் மூலமான ஒரு பேற்றினை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மருந்தாக மகத்துவமாக கொண்டிருந்தான். அதனால் நோயில்லாத வாழ்க்கையை அவன் பெற்றிருந்தான். அதுதான் குறைவில்லாத செல்வமாக வாழ்வாக அவனுக்கு கிடைத்தது. ஆனால் நாங்கள் எவ்வளவு தெறி அழுத்தி தொழில் நடத்துகின்றோம், கோலோச்சுகின்றோம், வளர்ந்து விட்டோம் என்று மார்தட்டுகின்றோம். ஆனால் வென்றோமா என்று பார்த்தால் உண்மையில் என்னுடைய சிந்தை கட்டிய வகையில் நான் சொல்லுவேன், தோற்றுத்தான் போயிருக்கின்றோம். ஒரு தாயை கொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சமுதாயம் பிறத்திருக்கிறது என்றால் எங்களுடைய உணர்வுகள் கூட கொல்லப்பட்டுத்தான் இருக்கின்றன. ஆகையினால் வாழ்வாங்கு வாழுகின்றோமா என்ற கேள்விக்கு இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஒரு பொருளில் இருந்து பார்த்தால் இந்த மரத்து நீர் ஒரு மூலிகையிலிருந்து அத்தனை விசேடமான விடயங்களையும் ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை படைப்பு இந்த பூமியிலே இருக்குது என்றால் அத்தனை மூலிகையையும் சேர்த்து அதன் நீரை, அதற்கு பெயரே மரத்து நீர் என்று நாமம் சூட்டி அதை ஒரு சூட்சுமமாக குறியீடாக கொண்டு அந்த பிறக்கின்ற போது மலருகின்ற போது நாங்கள் இந்த சித்திரை மகளை வரவேற்கின்ற போது ஆரோக்கியமாக எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த நோயில்லாத ஒரு தன்மையில் நாங்கள் குறையில்லாத செல்வத்தை பெற வேண்டும் என்ற தூர நோக்கு சிந்தனை அங்கே குறியீடாகப்படுகின்றது. ஆகையினால் மரத்து நீரால் எங்களுடைய உடலை குளிப்பாட்டி இந்த ஸ்நானத்தின் பின்னராக சூரியனை வணங்கி அத்தனை வணக்கங்களையும் செலுத்தி தின்பண்டங்கள், குறிப்பாக வளமையில் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் உணவு என்பது அது பசி இருந்தாலே 10 பறந்துவோம் என்று சொல்வார்கள். மானம், குலம், கல்வி, வெண்மை, பொறை அறிவு, தானம், தவமுயற்சி, தாளாண்மை, தேனின் கனிவந்த செல்வியர் மேல் காமுறுதல், பசி வந்துட 10 பறந்துவோம். ஆகையினால் பசி என்கின்ற ஒன்றுக்கு ஆகத்தான் அத்தனை பேருடைய உழைப்பும் பிழைப்பும் இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இந்த தின்பண்டங்களை அன்றைய நாள் மிக சிறப்பாக மிக ஒரு போற்றுவதற்கு உகந்ததாக அவற்றை ஆக்குகின்ற போதே அதில் எங்கள் சூழலில், குறிப்பாக தமிழர்கள் வாழுகின்ற அந்த புறச்சூழலில் என்னென்ன செடிகள் என்னென்ன மரங்கள் மலருகின்றதோ பூக்கின்றதோ அந்த பூக்களை கொண்டே, குறிப்பாக வேம்பை சொல்லலாம்.
வேப்பம்பூ மலரக்கூடிய ஒரு சூழல் அந்த காலத்திலே. ஆகையினால் இருக்கின்ற அந்த இயற்கையோட இவ்வளவு அருமருந்தன்ன ஒரு வளத்தை தமிழர்களுக்கு வழங்கி இருக்கின்றது என்பது இந்த சித்திரை புத்தாண்டிலே சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆகையினால் சூழலில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள், இந்த தாவரங்கள், அவற்றினால் ஆக்கப்பட்ட உணவுகள் என்ற வகையிலே அவற்றை ஆக்கி நாம் மட்டுமல்ல, முதலாவதாக நம்மோடு இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் என்று இருக்கக்கூடியவர்கள், அயலாரை நேசிக்கின்ற அந்த பாங்கு தான் இங்கே சிந்திக்கப்படக்கூடிய விடயம். இன்று நாங்கள் கொடுக்கின்றோம் பக்கத்து வீட்டில் மணியை அடித்து அவர்களை வந்ததும் அதை சம்பிரதாயத்துக்கு கொடுத்து ஒரு நகையாக சிரித்து வருகின்றோம். ஆனால் இந்த சித்திரை புத்தாண்டில் நாங்கள் எங்களுடைய இல்லங்கள் தோறும் அந்த தின்பண்டங்களை ஆக்கி அந்த அறுசுவையோடு இந்த அயலாரை நேசிக்கின்ற அந்த அந்த பயணத்திலே எங்கள் மனங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட அங்கே அவை அளிக்கப்படுகின்றன. இந்த பரிமாற்றத்தின் போது உணர்வுகள் சமரசமாகின்றன. ஆகையினால் இந்த ஏற்கனவே நான் கூறியதைப் போல வையகத்திலே வாழ்வாங்கு வாழுவதற்கு இவையெல்லாம் தேவை. பகை உணர்ச்சிகளை களைய வேண்டும். ஆகையினால் இந்த உணர்வுகளை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதன் வளர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பிரதாய வழக்காறுகள் கூட பின்பற்றப்பட்டு வருகின்றன. அவற்றை இற்றவரை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு நாங்கள் பின்பற்றி வருவது கூட போற்றுவதற்கு உகந்தது தான். ஆகையினால் இவ்வாறு பண்டங்களை நாங்கள் பரிமாறுவது, அயலாருடன் அதை கதைத்து பேசி விளையாட்டுக்கள் விளையாடுவதன் மூலம் மனத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, குறிப்பாக கை விசேட செல்வம் என்பது ஒரு வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. ஆகையினால் இந்த பொருட்செல்வம், எல்லா செல்வங்களும் ஒன்று சேர அமைகின்ற ஒரு குறியீடாக நல்லதொரு தருணமாக அன்றைய நாளில் மிகச்சிறந்த தருணத்தை தேர்ந்தெடுத்து செல்வம் என்று சுட்டத்தக்க எல்லாமே செல்வந்தான், அந்த செல்வங்களை ஒரு குறியீடாக கொண்டு ஒரு நல்ல மனதுடைய பெரியவராக நாங்கள் நேசிப்பவரை தேர்ந்தெடுத்து அவரினுடைய அந்த திருக்கரத்தால் அந்த செல்வமாக நாங்கள் சுட்டுகின்ற போற்றுகின்ற அந்த பொருளை மனதார வணங்கி ஆசி பெற்று அந்த கை நிறைத்து பார்க்கின்ற போது இந்த மலருகின்ற காலத்திலே மனநிறைவாக இந்த செல்வத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் இந்த சித்திரை மகள் தரிசனம் செய்கின்ற இந்த வாசம் செய்கின்ற காலம் முழுவதும் என்னுடைய வாழ்நாள், என்னுடைய வாழ்க்கையின் அத்தனை இரவு பகலாக இருக்கின்ற சூழல்கள் அனைத்தும் செல்வ வளம் கொட்டி என்னுடைய வாழ்க்கை என்றுமே இன்பகரமாக அமையட்டும் என்ற ஒரு உணர்வு அன்று வைராக்கியமாக உணரப்படுகின்றது. ஆகையினால் சித்திரை புத்தாண்டு உண்மையில் சிந்திக்க நாங்கள் தேடிக்கொண்டே போகின்ற போது எத்துணை படைப்பாக இயற்கையோடு பொருதி நிற்கின்றது. அவற்றை ஒரு சடங்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஈழத்தில் கூட இந்த சித்திரை புத்தாண்டு பற்றிய சர்ச்சைகள் பொதுவாக காலங்காலமாக வருகின்றது. எந்த ஆண்டை பேசப்பட்டு வருகின்றது, எந்த மாதத்தை நாங்கள் பிறக்கின்ற மாதமாக தொடக்க மாதமாக பார்க்க வேண்டும் என்பதை பலர் இதை தை மாதமாக சொல்லிக் கொள்கிறார்கள், சித்திரை மாதமாக சொல்லிக் கொள்கிறார்கள். பொதுவாக சங்க காலங்களிலே இவை பற்றி பேசப்படவில்லை. பின்னாளில் பேசப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஆவணி மாதம் பலரால் பாடல்கள் சுட்டி நிற்கின்ற இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மரபு ரீதியாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களின்படி நாங்கள் பார்க்கின்ற போது அநேகமாக சித்திரை மாதம் பூத்து குலுங்குகின்ற ஒரு மாதமாக, மேட ராசிக்குள் சூரியன் நுழைகின்ற காலமாக, காலத்தின் சுழற்சி, அதாவது காலந்தானே ஒரு வருடமாக நாங்கள் காலத்தை பார்க்கின்றோம். இந்த கால கணிப்பிற்கு அந்த 365 நாட்களும் ஆக நாங்கள் கொள்கின்ற அந்த காலப்பகுதிக்கு மிகச்சிறந்த ஒரு காலமாக சித்திரையை நாங்கள் கொள்ளலாம் என்பது பெரும்பான்மையான ஆதாரங்களின்படி கூற முடிகின்றது. ஆகையினால் சித்திரை மாதத்திலே பின்பற்றக்கூடிய அத்தனை சம்பிரதாயங்களும் வழக்காறுகளும் எங்கள் வாழ்வை மேம்படுத்த, மேலானதாக ஆக்க, இன்பகரமாக வாழ என்று வழிவகுத்து வழிகாட்டி நிற்கின்றன என்று சுருங்க சொல்லலாம். நிச்சயமாக மேம். சித்திரை புத்தாண்டு என்பது ஏனைய பண்டிகையோடு ஒப்படைக்க தமிழர்களுக்கு மிகவும் ஒரு விசேடமான பண்டிகை இல்லையா? ஆனால் அது சில ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி கொண்டாடப்பட்டது என்று சொன்னா காலையிலேயே எழும்பி அது ஒரு விசேடமான
மான நாளாக ம், கொண்டாடப்பட்டது. மரத்த நீர் வைத்து மூழ்கி ம், நிறைய நீங்கள் சொல்றது போல் தின்பண்டங்கள் சாப்பிட்டு அயலாருக்கு பகிர்ந்து அந்த ம், மாதிரியாக தான் ஒரு குதூகலமான ஒரு நாளா தான் இந்த சித்திரை பார்க்கப்பட்டது. வெடிவெடித்து அந்த நாளே மிகவும் ஒரு பரவசமான நிலையில் தான் முடிக்கப்பட்டிருப்போம். ஆனால் தற்காலத்துல அது வெறுமனே ஒரு பண்டிகையாக மட்டும்தான், ம், ஒரு சாதாரண நாளை கடந்து நாங்கள் செல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது இல்லையா? ம். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் மேம்? அருமையானதொரு கேள்வியும் தாக்கமானதொரு கேள்வியுமாக தொடுத்திருக்கின்றீர்கள். பண்டிகைகள் என்று சொன்னாலே மனங்களை பண்படுத்தி அந்த வாழ்க்கையை ஒரு இலகுவான நிலையிலே நகர்த்தி செல்லக்கூடிய, அதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலே அதை கொண்டாடி மகிழ்வது என்பது பண்டிகையோடு சார்ந்த பொருள். ஒரு காலத்தில் கொண்டாடினார்கள், இன்று அவ்வாறு இல்லாமல் வெறுமனே பண்டிகையாக பார்க்கின்றார்கள் என்பது உங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. இதுதான் உண்மை. ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தோம், ஆமா. இன்று வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலேயே வேறுபாடு வந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் என்று சொல்லக்கூடிய நிலையை விடுவோம். என்னுடைய ஒரு பாலிய காலத்திலே வருஷம் பிறந்ததற்கு முதலாவதாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகின்ற போது, வருஷம் பிறந்து உங்களோட வீட்ட வரையில அப்படி என்று சொல்லிக்கொண்டு நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர் ஒவ்வொரு அத்தனை உறவு வீடுகளுக்கும் வருஷம் பிறந்ததுக்கு சரியில்லை, நாங்கள் போக வேண்டும் என்று நேசித்து போன வழக்காறு ஈரம் காயாமல் இன்னமும் என்னுடைய நேச நெஞ்சத்தில் நிறைந்திருக்கின்றது. ஆனால் இன்று தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. நான் அவ்வாறு இல்லை. இல்லாதவாறு இந்த காலம் கொண்டு வந்து இந்த தலைமுறைகளை மிக நெருக்குவாரமாக ஒரு நோக்கற்ற ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளி இருக்கின்றது. இதற்குள் நின்று இந்த பண்டிகையை முடிந்தால் கொண்டாடிப்பார் என்ற அளவிற்கு காலம் ஒவ்வொருவரையும் சித்திரவதைப்படுத்துகின்றது என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகின்றது. இதன் ஒரு சாராம்சமாக நான் சொல்கின்றேன், வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற மிக ஒரு கூர்மையான பார்வையும் தூர நோக்கான சிந்தனையும் கொண்டு வாழ்ந்த அறத்தமிழன் வாழ்ந்த போது சித்திரை புத்தாண்டு மட்டுமல்ல, எல்லா கொண்டாட்டங்களும், எல்லா விழாக்களும், எல்லா பண்டிகைகளும் மிக ஆத்மார்த்தமான ஒரு நிலையிலே தான் கொண்டாடப்பட்டன. ஒரு சின்ன அசைவிற்கும் பொருள் இருந்தது. ஆனால் இன்று இவை ஒரு ஒரு நகைச்சுவையாக அல்லது ஏதோ ஒரு போலிக்கான ஒரு ஒரு வேடமாக இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நான் கேட்கின்றேன், இந்த வெடி கொளுத்துகின்றார்கள். எனக்கு இப்போ வரைக்கும் இந்த வெடி கேட்கின்ற போது அந்த யாழ்ப்பாண மண்ணிலே அந்த யுத்த கோர பிடியில் கேட்ட அத்தனை சத்தங்களும் தான் என்னுடைய ஆத்மாவை கலங்க வைக்கும். ஒரு நோக்கம் இல்லை, ஏன் வெடிக்க வைக்கின்றோம்? அந்த வெடி சத்தம் திடீரென கேட்கின்ற போது வெடி வெடித்தாற் போல் என்பதல்ல, ஒரு இதமான இன்னிசையை இசைக்கலாம். நல்ல இசைக்கருவிகளோடு பிறந்தவன் தமிழன். எத்தனையோ மங்கள வாத்தியங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சேர்த்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ சிங்கள மக்கள் எல்லோரும் அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த இன்பகரமான விளையாட்டுக்கள், இந்த மாதிரியான இசைக்கருவிகளை ஒலிக்க வைத்தல் போன்ற சம்பிரதாய வழக்காறுகளை இந்த தமிழர்கள் கொண்டாடுகிறார்களா என்று பார்த்தால் இந்த இசைக்கருவிகள் எல்லாம் தேடுவாரற்று கிடக்கின்றன. அவற்றை ஒரு நிகழ்ச்சிகள் அல்லது ஆலயங்களின் போது மட்டும் நாங்கள் அதை தூக்குகின்றோம். ஏன் இந்த சித்திரை நாளில் எல்லோருடைய வீடுகளிலும் இருந்து ஒரு இன்னிசை கச்சேரியை ஆற்றினால் ஆற்ற முடியாதா? இவ்வாறு ஒரு வாழ்த்து சொல்வதானால் ஒரு குறுஞ்செய்தியோடு நாங்கள் ஹாப்பி நியூ இயர், இது ஜனவரி 1ஆம் தேதிக்கும் அதே தான், சித்திரை 14ஆம் தேதிக்கும் அதே தான். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இதன் பொருள் இந்த தலைமுறைக்கு விளங்குகிறதா என்பது, தை 1ஆம் தேதி என்பது வேறு, தைப்பொங்கலுக்கு கூறினால் கூட பரவாயில்லை. ஆகையினால் ஒரு வேறுபட்ட ஒரு உணர்வு அல்லது எதற்கு நாங்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு விவஸ்தை எதுவுமே இல்லை. அவர்கள் செய்தால் நாங்களும் செய்கின்றோம். இந்த நேரங்களை கடத்தினால் சரி, ஒரு கேளிக்கையாக பொழுதில் நாங்கள் இதை கொண்டு சுமந்தால் சரி என்று இந்த தலைமுறைகளை வளர்க்கிறோமா, அதுவாக வளருகின்றதா என்பதை நான் இந்த வினாவோடு பொருதி பார்க்கின்றேன். வாழ்க்கை நிச்சயமாக வாழ வேண்டும். தலைமுறையாக நாங்கள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய விழாக்கள் கொண்டாட்டங்களின் போது வாழையை கட்டுகின்றோம். வாழையடி வாழையாக இந்த பண்பாடுகளை கடத்துகின்றோமா என்று பார்த்தால் இந்த இடத்திலிருந்து அந்த வினாவை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம்.
எங்கள் தலைமுறை குழந்தைகள் நாங்கள் வளர்ந்தவாறு இல்லை, அல்லது எங்களை வளர்த்தவர்கள் வளர்ந்தவாறு நாங்கள் வாழுகிறோமா என்றால் இல்லை. இவ்வாறு தலைமுறை இடைவெளிகளை சுமந்து நிற்கின்ற பொழுது இந்த பண்டிகை, குறிப்பாக சித்திரை வருட பிறப்பு, ஒரு கைவிசேஷம் என்கின்ற மிக ஒரு ஆத்மார்த்தமான செல்வச் செழிப்பை அல்லது ஒரு சிறப்பான விடயங்கள் நடக்க வேண்டும் என்று மனரீதியாக விரும்பி செய்கின்ற அந்த காரியத்தை, கைங்கரியத்தை சில நகைச்சுவையாக சில குழந்தைகள் எல்லார் வீடுகளிலும் போகின்ற போது கைவிசேஷம் கிடைக்கும் என்ற ஒரு நப்பாசை உணர்வை கூட விதைத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கின்றேன். இந்த குழந்தைகளிடம் மறைமுகமாகவேனும் ஒரு சிறுதுளி விஷம் கலந்துடக்கூடாது என்பதில் இந்த சூட்சுமமாக இருக்கின்ற அத்தனை கைங்கரியங்களையும் நாங்கள் மிக அவதானமாக பெற்றோர்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகையினால் அந்த காலம் என்று சொல்ல காட்டிலும் சமகாலத்திற்கூட வேறுபட்டு நிற்கின்ற ஒரு போலிக்காக வாழுகின்ற உணவு பழக்க வழக்கம் கூட நாங்கள் போலிக்காகத்தானே உண்ணுகின்றோம். ஒரு உடனடி தயாரிப்பில் உண்டுவிட்டு சென்றால் சரி, இது மரணம் வரை மிக விரைந்து வரும் என்ற எண்ணமே எங்களுக்கு அப்போது தோன்றுவதில்லை. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள், அன்றைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதைகள் அவ்வாறு இருக்கவில்லை. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை, நோயில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே தான் ஒரு மதிய உணவில் எவ்வாறு அத்தனையும் சேர வேண்டும் என்ற ஒரு விதிமுறையோடு வாழுகின்ற உணவு பழக்க வழக்கத்தை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். நாங்கள் இன்று அவ்வாறு வாழுகின்றோமா? எங்களுடைய கைபேசியிலே சாப்பாடு வரும் என்ற நம்பிக்கையோடு 3 வேளைகளும் காத்திருக்கின்றோம். இவை நோய் வந்ததன் பின்னராக சிந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகையினால் எல்லாவற்றையுமே நாங்கள் பொருதி பார்க்க வேண்டும். மிக நீண்ட நோக்கு எங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இருக்க வேண்டும். அது உணவாகட்டும், கலையாகட்டும், கலாச்சாரமாகட்டும், பழக்க வழக்கமாகட்டும், விழுமியமாகட்டும், அத்தனையும் ஒரு காத்திரமானதாக இருக்க வேண்டும். அந்த காத்திரங்கள் குன்றிப்போ இருக்கின்ற இத்தருணம் நாங்கள் இவற்றை சிந்திப்பது என்பது வலிமிகுந்த ஒரு வார்த்தையாகத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தோன்றுகின்றது. வெறும் சம்பிரதாய போக்குகளோடு நோக்கம் எதுவுமே இல்லை. கல்வியில் கூட நோக்கம் இல்லை. நோக்கற்றவர்களாக இல்லாமல் பெற்றோரும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவேனால் ஒரு தனி மனிதனை பற்றி சிந்திக்கின்ற போது ஒரு சமுதாயமே அங்கே வெறிச்சோடி போகின்றது. அப்போ தனித்து நாங்கள் விதைக்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் இந்த இப்பேற்பட்ட நல்ல நாட்களிலே நல்ல கைங்கரியங்களை ஆற்றுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கை மேலானதாக ஆக வேண்டும் என்று கணப்பொழுதும் தவப்பொழுதாக கொண்டு கர்மமாற்றி எங்களுடைய இந்த வழக்காறுகளை சுமந்து அழகான ஒரு வாழ்க்கை, தமிழனுடைய வாழ்க்கை, இந்த சித்திரை புத்தாண்டை போல நாங்கள் கொண்டாடுகின்ற அத்துணை விழாக்கள், பண்டிகைகள் அனைத்துமே இந்த வாழ்க்கையை மகத்துவமானதாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கை சுமந்து நின்றால் அன்றும் இன்றும் என்ற சிந்தனையே இல்லாமல் போய் இருக்கும். நிச்சயமாக இந்த சமூக மாற்றங்கள் வந்து மேம் சிறு வயதிலிருந்தே ஒரு குழந்தைக்கு விதைக்கப்பட வேண்டும் இல்லையா? அப்படியாக இன்றைய சிறார்களுக்கு இந்த நல்ல நாள்ல என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்ல விரும்புறீங்க நீங்க? இதுதான் மிக ஆபத்தான ஒரு கேள்வியாக நான் பார்க்கின்றேன். ஒரு ஆசிரியராக நாளிலும் பொழுதிலும் என்னுடைய மனதை நெருடிக் கொள்கின்ற விடயங்கள் இந்த சிறுவர்கள் சார்ந்துதான் இருக்கின்றன. சாதாரண பழக்க வழக்கங்கள் கூட பேசுபொருளாகிவிட்டது. நான் இன்று கூட யோசித்தேன். காலையிலே எழுந்து இந்த நல்ல நாட்களில் ஆசீர்வாதம் பெறுகின்ற அந்த வீட்டிலே தொடங்குகின்றது கூட சித்திரை புத்தாண்டில் மட்டும் செய்கின்ற ஒரு காரியம் இல்லை. தினமும் தாயை வணங்குகின்ற, தினமும் நமது மூத்தோரை வணங்குகின்ற, போற்றுகின்ற இந்த பாங்கு இருக்கின்றதா? எனக்கு நன்றாகவே பரிச்சயம் இருக்கின்றது. இன்றைய குழந்தைகள் என்ன சொல்வார்கள்? ஒரு ஒரு குழந்தையை கூப்பிடுகின்ற போது கூட ஒரு அம்மா அழைத்தால் இருங்களே வாரே இவ்வாறான ஒலிகள் என்னுடைய காதுகளில் அவ்வப்போது எங்காவது செல்கின்ற போது என்னுடைய காதுகளில் விழுவதுண்டு. இதை வகுப்பறையில் கற்பிக்கின்ற போது கூட நான் சொல்வேன். ஒரு காலத்தில் நீங்கள் முன்னர் தொடுத்த வினாவை போல ஒரு காலத்தில் எங்களை பிள்ளை என்று அழைக்கின்ற போது நாங்கள் காலடியில் இருந்து என்னம்மா என்று கேட்டது மறைந்தே போய்விட்டது. ஆகையினால் தலைமுறை இடைவெளியில் நின்று கொண்டு இந்த வினாவிற்கு என்னால் பதில் சொல்லுகின்ற போது இந்த குழந்தைகள் என்மேல் கோபித்து கொள்ளக்கூடும். குழந்தைகள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே. அந்த குழந்தையை நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொறுப்பு தாயிடமும்
நல்ல ஆசிரியனிடமும் இருக்கின்றது. ஆசிரியர்கள் என்று உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தோன்றி இருக்கின்றது. ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இதை நான் கூறுவதால் ஆசிரியர்களும் கோபித்துக் கொள்ளக்கூடும். சட்டம் என்ற போர்வையிலே சில விதிகளை கொண்டு திணித்ததால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைகள் கூட நல்ல ஆசிரியனின் உள்ளத்தில் எங்கேனும் அழிந்து போயிருக்கக்கூடும். ஆகையினால் இந்த சமுதாயம் பற்றி யாரேனும் எந்த கவலையும் இல்லை. இன்னும் ஒரு உண்மையில் மனதை மிக வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு சமூகத்திலே நான் பார்க்கின்றேன். உங்களுடைய கேள்வியோடு பொருந்தி நிற்கின்றது. சிறுவர்கள் எப்போதும் பெரியவர்களுக்கு பணிந்து நடத்தல் என்பது ஒரு பண்பு. பணிவு என்பது மிகப்பெரிய ஒரு பண்பு. ஆனால் இன்று சிறுவர்களாக கூறுவதானால் 60 வயதுடைய ஒருவருக்கு 40 வயதுடைய ஒருவர் சிறுவர் தான். நான் இந்த சட்ட ரீதியான 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் என்ற வரன்முறையில் வரவில்லை. அதாவது பெரியோர் சிறியோர் என்று பார்க்கின்ற போது வயது அடிப்படையிலாகட்டும் கல்வி அடிப்படையிலாகட்டும் கற்றறிந்த ஒரு சான்றோன் முன்னிலையில் இதை சொல்லலாமா என்ற சிந்தனை நிச்சயமாக எல்லோருக்கும் வர வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. நீங்கள் முகநூலை எடுக்கலாம். இந்த இணைய பொது சந்தியாக நான் இதை பார்ப்பதுண்டு. இப்போ சில அண்மை நாட்களாக நான் என்னுடைய முகநூலை மூடி வைத்திருக்கின்றேன். அது ஒரு முச்சந்தியாக பார்க்கின்றேன். மிக கேவலமான மக்கள் எல்லோரும் கூடி சான்றோனையும் ஆன்றோனையும் கேவலமான வார்த்தைகளால் கொட்டி தீர்க்கின்ற ஒரு முச்சந்தி வெளியாக இந்த இடத்தை பார்க்கின்றேன். ஒரு காலத்தில் இதை ஒரு நல்லதொரு வளர்ச்சிக்கு உகந்த ஒரு இடமாக களமாக இந்த முகநூல் போன்ற விடயங்களை நான் ஆராதித்தேன். இந்த பண்பு தமிழனுடைய பண்பு. ஒரு சான்றோனை போற்றுதல் அறம். இந்த அறத்தின்பால் இந்த சிறுவர்களை நாங்கள் இன்று வளர்க்க தவறுகின்றோம். வீட்டிலிருந்து இதை ஆரம்பியுங்கள். எதிர்த்து கதைத்தலிலிருந்து இதை தடை செய்யுங்கள். எடுத்த எல்லாத்திற்கும் தற்கொலை என்ற அளவிற்கு எல்லா வயதினரும் துணிந்து விட்டார்கள். இது ஒரு கேடுகட்ட நிலையாக நான் பார்க்கின்றேன். ஒரு வாழ்தலின் அறத்தோடு வாழ்தல், இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலமாக இந்த சித்திரை புத்தாண்டை போல இருக்கின்ற அத்துணை கொண்டாட்டங்களும் பண்டிகைகளும் ஒருதனை வழிவகுத்து மேலான நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டிய இடத்தில் இன்று எந்த வயதில் நீங்கள் பார்த்தாலும் நாங்கள் ஒரு சம்பிரதாயத்திற்கு இந்த நிகழ்ச்சிகளை ஆற்றி கொண்டிருக்கின்றோம். உள்ளிறங்கி ஒரு சமுதாய கூறுகளை ஆய்ந்து பார்த்தால் மனித மேம்பாட்டிற்கு உரை செய்தவன் கூட சுருக்க மாட்டிக்கொண்டிருக்கின்றான் என்று அண்மையில் ஆதாரபூர்வமாக நாங்கள் பார்க்கின்றோம். மேம்பாடு கருதி வார்த்தைகளை விட்டவன் கூட வாழ துணிவின்றி மடிந்தான் என்று பார்க்கின்றோம். ஆனால் வீரத்தமிழன் புறமுதுகு காட்டிய வரலாறோடு எங்களுடைய வீரம் சொருகி இருந்தது. ஆகையினால் இந்த வீரம் குறித்து துர்க்கையை நாங்கள் கும்பிடுகின்ற வழக்கு எங்களுடைய நவராத்திரி காலத்தில் பார்க்கின்றோம். வீரம் வேணும், ஆனால் வாழுவதற்கே திராணியற்று மடிகின்ற இந்த கோழைகளையா இந்த சமுதாயம் சுமந்து நிற்கின்றது என்று பார்க்கின்ற போது குழந்தைகளை சரியாக குழந்தை பருவத்திலே செப்பனிட்டு இதுதான் உன் பாதை, இதுதான் உன் மரபு, இதுதான் உன் பண்பாடு, இதன் வழி அறத்தோடு நட என்ற உறுதிப்பாட்டை கற்றுக் கொடுக்க மறந்தவனும் யார்? ஆகையினால் ஏராளமான விடயங்களை இந்த சமகாலத்தில் பார்க்கின்ற போது எதற்கெடுத்தாலும் வாழத்திராணி இல்லை, தாங்குகின்ற இதயம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கின்றேன். கொடும் யுத்தம், உயிரை பிடித்து கொண்டு போனால் போல் அந்த பதுங்குகுழிகளுள் இருந்து ஒரு பட்டப்படிப்பை முடித்து ஒரு ஆசிரியராக ஒரு கொழும்பு மாநகரத்திலே தனியே நின்று இந்த பணியை ஆற்றி இருக்கின்ற போது வாழ்வதற்கே பயந்து இருந்த ஒரு சூழலில் வறுமை, யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பாலிய காலத்தில் இருந்த போது அவ்வளவு வறுமை. ஒரு மின்சாரம் கூட நான் உயர்தரம் படிக்கின்ற போதுதான் கண்ணால் கண்டேன். திருமணமானதன் பின்னர் தான் கைபேசியை கண்ணால் கண்டேன். இந்த வாழ்வியலும் இப்போது இருக்கிற குழந்தைகள் பேசுகின்ற வாழ்வியலும் எங்கே? ஆகையினால் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பெற்றோர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உறுதிப்பாடான, இதுதான் உன் மரபு என்று ஏற்றுக்கொள்ளும்படியான நோக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை கலையோடும் கல்வியோடும் ஒருவருதி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இவ்வாறான சிறந்த உயர்ந்த விழுமியங்களை சுமந்து நிற்கின்ற இந்த பண்டிகைகளை மனதார ஏற்க பழக்கி, வெறும் சம்பிரதாயம் அல்ல, மனதார ஏற்க வேண்டும்.
எடுத்த காரியம் யாவும் வெற்றி பெறுமா அளவிற்கு அவர்களினுடைய அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்த உங்களினுடைய உத்வேகமான வார்த்தைகளும் அன்பும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எனும் படிக்கு அயலானையும் நேசித்து இன்றைய நல்ல நாள் உங்கள் குழந்தைகளை இந்த உறுதிப்பாட்டோடு சிறந்து கொண்டாடி மகள இந்த ஆதவன் தொலைக்காட்சியின் ஊடாக என்னுடைய கருத்தை தங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்கின்றேன். நிச்சயமாக பெரியோரை கனம் பண்ணுதலும் இந்த பணிவும் சிறுவர்களுக்கு வீட்டிலிருந்தே ஊட்டி வளர்க்கப்பட வேண்டும் இல்லையா? அது தவிர்த்து பாடசாலையிலும் ஆசிரியர்களால் இது ஊட்டி வளர்க்கப்பட வேண்டும் நிச்சயமாக. அதை அடுத்து ஆதவன் டிவி நேயர்களுக்கு இந்த நன்னாள்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆதவன் தொலைக்காட்சி என்கின்ற போதே ஆதவனை நம்பித்தானே இந்த ஆதாரமே இருக்கின்றது. ஆமாம், ஆதவனுக்கே ஒரு கொண்டாட்டமா என்ற ஒரு அன்பினால் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் இணைந்தேன். ஆதவன் கொண்டாடுகின்ற ஒரு ஆர்ப்பரிக்கின்ற இந்த சித்திரை கொண்டாட்டமானது ஆதவன் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ இந்த அகிலத்தில் இந்த உயிர்களுக்கு என்பதை அத்தாட்சியாக கொண்டு இந்த ஆதவன் தொலைக்காட்சி வியாபகமாக சர்வ வியாபகமாக கலைகளையும் அறிவியலையும் இந்த ஆத்மநேயமாக வாழ துடிக்கின்ற அத்தனை பேருக்கும் வாரி வழங்கி இந்த தொலைக்காட்சியின் ஊடாக எங்கள் ஆத்மா ஒரு நிறைந்த உணர்வை பெறுகின்றது என்ற கணப்பொழுதை எப்போதும் நேர்கள் பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் வழங்கும் வண்ணமாக சர்வ வியாபகமாக விரவி வளர வேண்டும். அதற்கான அத்தனை சகல செல்வங்களையும் பெற்று, நான் சொல்கின்ற செல்வமானது இப்போ நீங்கள் கலையை வழங்கினாலும் சரி, கருத்தாடல்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இந்த சமுதாயம் உய்ய வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கை இந்த ஆதவன் என்றென்றும் ஆதவனாகவே நின்று வழங்க வேண்டும். எந்த குறையுமன்றி பணியாற்றுகின்ற அத்தனை பேரும், அதே போல் இந்த ஆதவனை நம்பி அந்த ஆதவன் ஊடாக கண்டுகளிக்கின்ற அத்தனை நேச நெஞ்சங்களும் ஒரு ஆத்மார்த்தமான தொலைக்காட்சி என்று மனதிலே உறுதிப்பாடு எடுக்கும் அளவிற்கு மிக ஒரு வைராக்கியமான தொலைக்காட்சியாக இந்த புண்ணிய பூமியிலே நின்று நிலைக்க வேண்டும் என மனதார இன்றைய சித்திரை திருநாள் நன்னாளிலே வாழ்த்தி மாழ்கின்றேன். மேலும் தொடர்ந்து உங்கள் கலைப்பணிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் தமிழ் சார்ந்த இந்த விடயங்களும் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று ஆதவன் டிவி சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வருகை தந்து இவ்வளவு பகிர்ந்திருக்கிறீங்க. அதற்காக ஆதவன் டிவி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. நிறைந்த நன்றி. ஆதவன் தொலைக்காட்சி நன்றி கட்டும் நெஞ்சார்ந்த நன்றி உங்களுக்கு. நன்றி.